நம்ம கடைசியா கேரக்டர்ல போடுற அவுட்ஃபிட்ஸ் இதுதான். ஜெனி, அமிர்தா, இனியா. ஹாய் சார். ஹாய்டா. ஹாய் 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 ஹாய். பாக்யலட்சுமி ஷூட்டிங் முடிய போகுது சொன்னாலே கண்ணியா ஒன்னா நாங்க எல்லாம் ஷார்ட் கம்ப்ளீட் பண்றோம். ஷார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பாக்கியலட்சுமி சீரியல் முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ அது பற்றின எல்லா அப்டேட்ஸும் ரீசெண்ட் டைமாக வந்துட்டு தான் இருக்குது. இந்த நாளில் பாக்கியலட்சுமி சீரியல் முடிஞ்சதை தொடர்ந்து அடுத்தபடியாக சீசன் 2 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா பாக்கியலட்சுமி சீரியல் ஸ்டார்ட் பண்ணதே ஒரு இல்லத்தரசியோட கதை அப்படின்னு தான். ஸோ ஒரு பெண் எப்படி முன்னேறா அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கணும்னு தான் இந்த சீரியலே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஆரம்பத்தில் கஷ்டப்பட்ட பாக்கியா ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணாங்க, படிப்படியாக முன்னேறி வந்தாங்க. இனியாவுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறமா அப்படியே டே பை டே டவுன் ஆகிட்டே போயிட்டாங்க. ஸோ அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக காமிச்சா மட்டும்தான் அந்த சீரியலுக்கு ஒரு எண்டு வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே இனியாவோட மேரேஜ் ட்ராக் மாறிடுச்சு. மேலும் இனியாவுக்கு நிதிஷ் கூட மேரேஜ் ஆகி இப்போ விவாகரத்தும் ஆக போகுது. ஸோ இனியாவுக்கு விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமா அவங்க கெரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக சாதிச்சிட்டாங்க அப்படின்னும், இனியா லவ் பண்ண ஆகாஷ் கூட இவங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை உறுதிப்படுத்துகிற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து இனியா மேரேஜ் கெட்டப்லையும் இனியாவோட மொத்த ஃபேமிலியும் மேரேஜ் கெட்டப்பில் ஒரு மண்டபத்தில் இருக்க மாதிரியான வீடியோவும் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இனியாவுக்கு ஆகாஷ் கூட மேரேஜ் ஆக போகுது அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. ஸோ இப்போ இனியாவோட மேரேஜை தொடர்ந்து பாக்கியலட்சுமி சீரியல் முடிவுக்கும் வந்துருச்சு. பாக்கியலட்சுமி சீரியலோட லாஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோவுமே வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து இப்போ பாக்கியலட்சுமி சீரியல் டீம்ல இருந்து சுஜித்ரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாக்கியலட்சுமி சீரியல் முடிஞ்சிருச்சு, இதை நான் எமோஷ்னலோட சொல்லிக்கிறேன். இந்த பயணம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான மெமரிஸை கொடுத்துருக்கு. தேங்க்ஸ் டு ஆடியன்ஸ் சப்போர்ட். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, என்னோட பேக் போனால் நீங்கள் தான் இருந்திருக்கீங்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சீக்கிரமாக உங்களை மறுபடியும் பார்ப்பேன், மறுபடியும் கம்பேக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. I have so many memories, especially right in this place. எங்கள் ரூமோட பால்கனியில் இஸ் சிக்கு பாப்பா பிறந்தது. அப்போ வந்து நான் இங்கே தான் காலில் இருந்தேன். வீட்டில் சித்தியோட பொண்ணு பிறந்திருக்கு அப்படின்னு இங்கே இருக்க போட்டா சொன்னாங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் பிளேசஸ் ஃபார் மீ. எப்பவும் மறக்க முடியும். ஸோ இதனாலேயே பாக்கியலட்சுமி சீசன் 2 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா இதில் இனியாவோட மேரேஜோட தான் சீசன் 1 முடிச்சிருக்காங்க. ஸோ பாக்கியாவோட ட்ரீம் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை சீசன் 2ல் காமிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ சீசன் 2ல் பாக்கியலட்சுமி கண்டினியூ ஆகுமா அல்லது வேறு ஏதாவது புது ப்ராஜெக்டில் திரும்ப வர போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும்.